friends, today recipe beef biryani. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க, மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. Thank you. இப்போ beef biryani செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்தலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி 1, புதினா இவ்ளோ, கொத்தமல்லி இவ்ளோ, 300 கிராம் வந்து பீஃப் எடுத்துர்க்கேன். எலும்பும் கறியுமா எடுத்து இதுல இஞ்சி பூண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக சம்பா ஒரு பெரிய டம்ளர்ல 1 கப் எடுத்துர்க்கேன். அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், நெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஆயில். இப்போ எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ நெய் 1/2 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க, பீஃப்ன்றதுனால கொஞ்சம் அதுவே கொஞ்சம் நிறையா எண்ணெயாக இருக்கிறாப்புல இருக்கும். ஸோ அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க புதினாவை இதோட சேர்த்துடலாம். இதோட கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஸோ இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், தக்காளியெலாம் நல்லா மசியட்டும். இதை கொஞ்சம் ஒரு 2 செகண்டுக்கு மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் கரம் மசாலா அது சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. பிரியாணி மசாலா அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வடை போடுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கறி, அதை சேர்த்துக்கலாம். கறி ப்ளஸ் அந்த ஜூஸ் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல மசாலா எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தண்ணி வந்து சேர்த்துடலாம். ஸோ இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ நான் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஆல்ரெடி பீஃப்க்கும் உப்பு போட்டிருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ உப்பு சேர்த்தாச்சு.
இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துடலாம். ஒரு தாட்டி கலந்து விட்டுக்கோங்க உப்பு போட்டிருக்கிறதுனால. இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் தம் போடுறதுக்கு. இப்போ தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் இந்த இதிலே இருக்கட்டும், தோசைக்கல்லையே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். வீடே கமகமன் மணக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பீஃப் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.